உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம் மத்தியிலே போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம். அழகான நிறைய கேள்விகளை இருதயத்தில் ஆழமாக பதிகின்ற தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சில கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லலாம், நிறைய எண்களை கொண்டு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நம்ம படிக்க போகிறோம். அது ஆசரிப்பு கூடாரத்து சம்பந்தமான பல காரியங்கள் இருக்குது. முதலாவது கேள்வியாக பாஸ்டர் சுரேஷ் உங்ககிட்ட கேட்குறேன். 2300 ராப்பகல் அப்படின்னு ஒரு காரியம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள் பாஸ்டர். 2300 ராப்பகல் அப்படின்னு வேதாகமத்தில் ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இது நம்ம தானியேல் 8வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் இந்த வாக்கியத்தை நம்ம படிக்க முடியும். நீங்கள் இந்த வசனத்துக்கு அந்த தானியேல் 8:14 விளக்கத்தை பொதுவாகவே நீங்கள் அநேக இடத்துல இதை பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் வேதாகமத்தில் அது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தோடு அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2300 ராப்பகல் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் அதை படிப்பது ரொம்ப 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 அவசியம். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. சில தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நடக்கிற மாதிரி தீர்க்க தரிசனமும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி மாதங்கள் கழித்து நடைபெறுவதும் உண்டு. ஆனால் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் தான் ஒரு நீண்ட தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறதுனால இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பாஸ்டர் சொன்னாங்க அவருடைய என்ன அப்படின்றத விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்குது? பாஸ்டர் சொன்ன இந்த வசனம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பதம் 2300 ராப்பகல் என்று வரும். அந்த 2300 ராப்பகல் எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். ஒரு குறிப்பிட்ட காரியம் அந்த 2300 ராப்பகல் வரைக்கும் இருக்குமாமா. அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். சாங்சுவரி ஷால் பி கிளன்ஸ்ட். நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்போ சுத்திகரிக்கப்படும் அப்படின்னா 2300 ராப்பகலுக்கு பின்பு சுத்திகரிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த வசனத்தினுடைய வெளிப்படையாக நம்ம வாசிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து. இதில் அநேக ஆழமான காரியங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கணக்குகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு மேலோட்டமான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2300 ராப்பகல் எப்போ முடியுதோ அப்போ பரிசுத்த ஸ்தலமானது சுத்திகரிக்கப்படும். அது வரைக்கும் வேறு காரியங்கள் நடக்கும். இந்த முடிவின் போது தான் சாங்சுவரி ஷால் பி கிளன்ஸ்ட் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்து சம்மந்தமாக ரொம்ப தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரகாரம், அப்புறம் உள்ளே நம்ம போகும்போது அப்புறம் பரிசுத்தெல்லாம் மகா பரிசுத்தெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு இதுக்கும் சம்மந்தங்கள் இருக்குதா? இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு பதம் அங்கே நம்ம படிக்கிறோம். பொதுவாக இந்த பரிசுத்த ஸ்தலம்னாவே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது பரிசுத்த ஸ்தலம் எப்பொழுது சுத்திகரிக்கப்படும் அப்படின்றத நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம போய் படிக்கும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தில் எப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அது எப்போ சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7வது மாதத்தில் 10ஆம் தேதி தான் அது சுத்திகரிக்கப்படும். வருஷத்தில் ஒரு முறை தான் அது சுத்திகரிக்கப்படும். அது பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு வேதாகமத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இங்கே தீர்க்க தரிசனத்தில் நம்ம தானியேல் 8:14 நம்ம என்ன படிக்கிறோன்னா 2300 ராப்பகல் செல்லும்,
பிறகு தான் அது வந்து பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னும் பொழுது என்னடா வருஷத்துக்கு ஒரு முறை தானே இது வந்து சுத்திகரிக்கப்படணும், இது என்ன 2300 ராப்பகல் முடிந்த பிற்பாடு தானே இங்கே சொல்லப்பட்டிருக்க, அப்போ என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழலாம். நிச்சயம். அப்போது இந்த 2300 ராப்பகல்ன்றது ஒரு தீர்க்க தரிசன கணக்கு. இந்த தீர்க்க தரிசன கணக்கை நம்ம வந்து இப்போ அதை கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். அதை கால்குலேஷன் பண்ணி பார்த்த பிற்பாடு, கணக்கிட்டு பிற்பாடு, அப்போ ஏதோ அங்கே வந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து சுத்திகரிக்கப்படணும் அப்படின்றது தான் அந்த வசனத்தினுடைய அடிப்படை. இப்போ வந்து 10ஆம் தேதி 7வது மாதத்தில் அது சுத்திகரிக்கப்படணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஆனால் 2300 ராப்பகல் சப்ஜெக்டில் நம்ம படிக்கும்பொழுது 2300 ராப்பகல் எப்பொழுது துவங்குது, 2300 ராப்பகல் எப்பொழுது முடியுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டு பார்த்தா தான் அந்த 2300 ராப்பகலினுடைய முடிவு சம்பவத்தில் இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த 2300 ராப்பகல் எப்படி கணக்கிடணும், 2300 ராப்பகல்னால் அது லிட்ரலாக எடுக்கணுமா, இல்லை 2300 ராப்பகல் வந்து நம்ம சிம்பாலிக்காக எடுக்கணுமா, இப்படி நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த நாள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள்ன்றது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் என்ன, இதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது தான் இந்த 2300 ராப்பகல் என்ன அப்படின்றத வந்து முழுமையாக நம்ம வந்து படித்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது வேதாகமத்தில் எந்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அது நேரடியாக நம்ம வந்து பொருளை வந்து எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு வந்து வேதாகமத்தில் வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஸ்திரீ அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஸ்திரீ அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஸ்திரீ என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு திருச்சபையை குறிப்பிடும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில். அதே மாதிரி தான் இந்த 2300 ராப்பகல் அப்படின்னும் பொழுது அந்த ராப்பகல், அந்த நாள் அப்படின்றத தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாள் என்பது என்ன அப்படின்றத தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லும் பொழுது தான் இதனுடைய ஃபுல்ஃபில் என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வசனம் கூட சொல்லுதில்ல, தீர்க்க தரிசனம் என்பது சுய தோற்றமான ஒரு பொருளை உடையாது, அதாவது டைரக்டான மீனிங் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபஸ்ட்டு நான் முடிக்கும் போது ஒரு வார்த்தையோடு முடித்தேன், ஒரு வசனத்தோடு முடித்தேன். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் இப்போ சொல்லுங்கள். 2300 ராப்பகலில் நம்ம சொன்னோம், எந்த ஒரு ப்ராஃபஸியாக இருந்தாலும் பைபிளில் சொல்லியிருக்கு ஒரு சுய தோற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொன்னீங்க, பாசு கூட அதை மென்ஷன் பண்ணாங்க, ஒரு நாள் அப்படின்றது வேற ஒரு கருத்து தான் வரும், பெண் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்காது, அது ஒரு சபையை குறிக்கிது அப்படின்னாங்க. அப்போது இதில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படின்றது எத்தனை நாட்கள், அது எப்படி வேத ஆதாரத்தோடு நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கும்பொழுது நீங்கள் சொன்ன அந்த வசனத்தை நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். வேதாகமத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளை உடையதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லாவற்றையும் அதனுடைய சுய தோற்றத்தோடு பார்க்காதபடிக்கு அதனுடைய பொருள் என்ன என்று நம்ம தேடி படிக்கணும். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதாகமத்தில் தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடில்லாது இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த நாளுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது 2 வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று, என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்து கானானுக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஆட்களை அனுப்புவாங்க. ஒரு கோத்திரத்திற்கு ஒருவர் என்று சொல்லி 12 பேர் அனுப்புவாங்க. அந்த சம்பவத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி 34வது வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவர் இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். நீங்கள் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி 40 நாள் தேசத்தை சுற்றி பார்த்தீங்க. உங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக கானானுக்குள்ள நீங்கள் சுதந்தரிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பிற்பாடு அந்த ஒரு நாளுக்கு ஆண்டவர் என்ன கணக்கு சொல்கிறார்னா, ஒரு வருஷம் என்று சொல்கிறார். 40 நாள் சுற்றி பார்த்தீங்க, 40 வருஷம் நீங்கள் அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்தில் சுற்றி திரிவீங்க அப்படின்றத தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு நாள் ஒரு வருடம் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்ப்போம்.
இதே போல் நம்ம இன்னும் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுடைய மீறுதலை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த தீர்க்க தரிசன பகுதி. இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது 6வது வசனம், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அங்கே ஒரு நாள் ஒரு வருடம் என்று பார்த்தோம், இங்கு ஒரு வருடம் ஒரு நாள் என்று பார்க்கிறோம். அப்போ வேதாகம தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாள் என்பது வருடத்திற்கு இணையாக அந்த தோற்றத்தை உடையதாக காணப்படுகிறது. நாள் என்பது சுய தோற்றம், தீர்க்க தரிசன தோற்றம் என்பது வருடம். ஒரு நாள் என்றால் ஒரு வருடம். உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் என்றால் 10 வருடம். அப்போ 2300 ராப்பகல் என்று சொல்லும் பொழுது 2300 வருடங்களை குறிக்கக்கூடியதாக இந்த தீர்க்க தரிசன பகுதி இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிள் மூலமாக ஆதாரம் காமிச்சிங்க. இது எல்லா இடத்துலையும் எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் இதே கருத்தானா, இல்லை இதுக்கு மாத்திரம் அப்படி வருமா? தீர்க்க தரிசன பகுதிகள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதான். ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம 7 திருச்சபைகளை குறித்து வாசிப்போம். அதில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம், இது வந்துட்டு சிமிர்னா சபையை குறித்து சொல்லக்கூடியது. நம்ம இந்த 2300 ராப்பகளை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களையும் அநேகர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதற்கான விளக்கங்கள் இருக்கும். இது ரொம்ப சிறிய ஒரு எடுத்துக்காட்டு, சிறிய ஒரு காலகட்டம். சிமிர்னா திருச்சபை குறித்து சொல்லும்போது 10வது வசனம், அதில் வந்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்சிக்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம். உண்மையாலுமே வரலாற்றில் பார்க்கும் பொழுது 10 வருடங்கள் தீவிரமான உபத்திரவம் இருந்தது. 10 நாள் என்றால் 10 வருடம் என்பதற்கு வரலாற்றின் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் என்பது ஒரு வருடம். அங்கே எத்தனை நாள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அத்தனை வருடங்களாக நாம் பார்க்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எல்லாம் பைபிள் எவிடன்ஸோடு அந்த நாட்கள் பற்றி சொன்னாங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடத்தில் 2300 ராப்புகள் பற்றி அதில் குறிப்பாக பார்த்துட்ருக்கோம். இது எப்போ துவங்கிச்சு, எந்த நாட்களில் இது வந்து எழும்பினது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுங்கள். இப்போ இந்த தானியேல் 8:14 அடிப்படையில் எதற்காக இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்து ஆசரிப்பு கூடாரத்தோடு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த வசனத்தில் வந்து பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு பெயர் அங்கே இருக்கிறதுனால இந்த 2300 ராப்பகளும் ஆசரிப்பு கூடாரமும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் எப்பொழுது சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா 10ஆம் தேதி 7வது மாதம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னும் பொழுது இந்த பாவ நிவாரண நாள், அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு அது அர்த்தம். ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை அந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து சுத்திகரிக்கப்படுது, ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே மன்னிக்கப்படுது. அதனால் அது வந்து ஒரு நியாய தீர்ப்பின் நாளுக்கு அடையாளமாக அந்த பாவ நிவாரண நாள் சொல்லப்படுது. அதனால தான் நம்ம இப்போ இந்த வசனத்தை நம்ம வந்து படிக்கிறோம். இப்போது இந்த 2300 ராப்பகள் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அப்போ முடியும் போது அங்கே ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நடைபெற போகிறது, அல்லது அந்த முடிகிற சமயத்தில் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று அங்கே வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து படித்து கொள்ளலாம். சரி, இப்போது ஆரம்பம் எப்போ அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது 2300 ராப்பகள் ஆரம்பம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிகிற ஒரு கட்டம் வந்து அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது அது முடிகிற டைம் வந்து நம்ம லகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்போது இதனுடைய விளக்கத்திற்காக இது யாருக்கு காண்பிக்கப்பட்டது அப்படின்னா தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனம். தானியேல் இதை 2300 ராப்பகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேலுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அது வந்து ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசனம் ஒன்று, ரெண்டாவது கணக்கு சம்பந்தமான ஒரு தீர்க்க தரிசனம், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தரிசனம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தானியேலால் அதை விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா நம்ம தானியேல் 8வது அதிகாரத்தில் அப்படி தான் நம்ம படிக்கிறோம். படிக்கும்பொழுது அவரால் அதனுடைய விளக்கம் அவருக்கு தெரியாதனால அவர் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இளைத்து போனவரை போல ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதுக்கு விளக்கம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிலை வந்து எப்போ கொடுக்குறாருன்னா
9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அதற்குரிய ஒரு விளக்கத்தை நம்ம வந்து படிக்க முடிகிறது. அந்த விளக்கத்தில் இந்த 2003 ராப்பகலினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்றத நம்ம வந்து 9வது அதிகாரத்தில் நம்ம படிக்க முடிகிறது. தொடர்ந்து படிப்போம் ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேர்களே, அழகான கருத்துக்களை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அதிகாரத்தை கொண்டு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுங்களேன். இந்த 2003 ராப்புகளை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனுடைய ஆரம்ப காலகட்டம் எப்போ, இது முடிகிற வருடம் எப்போ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ வந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து சுத்திகரிக்கப்பட போகிறது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதுக்கு தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த நாள் எனக்கு இது தீர்க்க தரிசனம் என்ன, அதனுடைய தரிசனத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதற்குரிய விளக்கத்தை தானியேலுக்கு கொடுக்குறார். இதை நீங்கள் எங்கே படிக்கலான்னா, தானியேல் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். 24வது வாக்கியத்திலிருந்து 27வது வாக்கியம் வரைக்கும் அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய விளக்கத்தை 2003 ராப்பகலினுடைய விளக்கத்தை, அதுனா என்ன, எப்போ ஆரம்பிக்கிறது, அதில் என்ன நடக்க போகுது, எப்போ முடிய போகுது அப்படின்றதுக்கு இந்த 3 வசனங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதில் நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். அது வந்து 25வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். சரி, இது ஒருவேளை இது படித்தது ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு பதத்தை மட்டும் நான் மறுபடியும் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னென்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இதை நம்ம இந்த எருசலேம் வந்து அந்த அலங்கம் திரும்ப எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம சரித்திரத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அர்த்தசாஸ்திரா என்று சொல்லக்கூடிய ராஜாவினுடைய காலகட்டத்தில் இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியான ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது. அது எப்பொழுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 457வது வருடத்தில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யாருனால? அர்த்தசாஸ்திரா ராஜாவினால். அப்போது ஆரம்ப டேட் வந்து நம்மளுக்கு வருடங்கள் நம்மளுக்கு தெரிந்தது 457 அப்படின்னு. அப்போ 457வது வருடத்திலிருந்து 2300 நாள், அதான் இப்போ பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்போது அதை நம்ம அப்படியே வருடங்களாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, அது நேராக எங்கே வந்துன்னா கிபி 1844வது வருடத்தில் வந்து முடியுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், கிமுவில் ஆரம்பிக்குது, கிபியில் முடியுது. கிமு 457 ஆரம்பிக்குது, கிபி 1844வது வருடத்தில் முடியுது. இதை நம்ம லிட்ரலாக நம்ம ஒரு வேளை எடுத்தோம் அப்படின்னா, 2003 ராப்பகலை லிட்ரலாக எடுத்தோம்னா 2300 போது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 வருடங்கள் 7 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். அப்போ அந்த 7 வருஷத்தில் எதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சரித்திரமும் நம்மளுக்கு சொல்லலை. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டியக் எபிஃபெனஸ்ன்றவர் வந்து அந்த டைமில் வந்தார், அவரை தான் இது வந்து பொருள்படுது அப்படின்னு சொன்னாங்க. சில ஸ்காலர்ஸ் வந்து சொன்னாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகலை. ஸோ அப்போ நம்ம அதனால் 2300 ராப்பகல்ன்றது வருடங்களாக நம்ம சொல்லும்பொழுது கிமு 457 ஆரம்பித்து 1844வது வருடத்தில் நம்மளுக்கு முடிவடைகிறதை நம்ம பார்க்க முடிகிறோம். இந்த 1844 என்ன நடந்ததுன்றது நம்ம பிறகு நம்ம வந்து அதை படிப்போம். அப்போது 1844வது வருடத்தில் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டதாக இந்த தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. தேங்க்யூ பாஸ்டர்.
ஃபர்ஸ்ட் ஜாஷ்வா பாஸ்ட்டு சொல்லும்போது அந்த வசனத்தில் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. ஒரு இதை டச் பண்ணால் அடுத்தடுத்து தீர்க்க தரிசனத்துக்கும் தொடர்பாடமாக தான் இருக்குது. இப்போ இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தில் வசனங்களோடு வேறு ஏதாவது விளக்கங்கள் இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கும் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியை இப்போ பாஸ்ட் சொன்னாங்க. ஓகே. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சத்தியங்கள் அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, அது அவங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கணும்னு அநேக தந்திரங்களை அவன் கையாளுகிறான். அதில் மிக முக்கியமான தந்திரங்கள் நிறைய நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மையை மேரியை காட்டிலும் குறைத்து காட்டுவதில் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த சத்தியத்தையும் இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தையும் அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் அவன் வைத்திருக்கிறான். இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை அநேகர் பாஸ்ட்டு இந்த வசனத்தை சொல்லும்போது துவக்கத்தில் சொன்னாங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் வரதுனால நிறைய பேர் இதை குறித்ததான பெரிய ஒரு ஆர்வமுடையவர்களாக இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. 9ஆம் அதிகாரத்தில் அதற்கான விளக்கம் இருக்குன்னு நம்ம சொன்னால், இது அது அல்ல. 2300 ராப்பகலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சாத்தான் வஞ்சகத்தை நம்பி அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24வது வசனத்தில் பார்க்கும்போது, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் என்ன சொல்லுது? சாத்தானால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 70 வார தரிசனம், அது 2300 ராப்பகல் தரிசனம், இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தானியேல் 8 முடிவில் வாசிக்கும்போது பாஸ்டர் சொன்னார் இல்லையா, இதை குறித்து தானியேல் யோசித்து கவலையோடு இருந்தார், உபவாசம் இருந்தார். அதனுடைய விளக்கமாக 9ஆம் அதிகாரத்தில் இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கம் தான் தானியேல் 9ஆம் அதிகாரம். தானியேல் 8:14 விளக்கம் தான் தானியேல் 9ஆம் அதிகாரம். அந்த 2300 ராப்பகலில் 70 வாரத்தை குறித்து மிக டீட்டெயில்டாக 27வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் யூதருக்கான தவணின் காலம் முடிவு வரைக்கும் தனியாக சொல்லிடுறாரு. அதன் பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பாஸ்ட் அவங்க கணக்கு பண்ணி 1844ன்னு சொன்னார் இல்லையா. இது மிக தெளிவான ஒரு சத்தியம். ஆனால் சாத்தான் இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை வைத்திருக்கிறான். இது வேறு அது வேறு என்று சொல்லி. அப்போ ஒவ்வொன்றும் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப அடக்கி உண்மைகளை மறைத்து இப்படி தான் பிசாசு என்ன செஞ்சிட்ருக்கான், கொண்டு வந்துட்டுருப்பான். ஆனாலும் இந்த நாளில் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக எடுத்து கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சி எடுத்து கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, சத்தியத்தை மறைத்து வைத்து உண்மை கிறிஸ்தவர்களையும் தேவனை நோக்கி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திசை திருப்புவதற்காக சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் என்பதை நாம் மறக்க வேண்டாம். எவ்வளோ அர்த்தமுள்ள பாடத்தை எவ்வளோ அழகாக இந்த நாள் நாம் படித்தோம். தொடர்ந்து இதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் பொழுது பல அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் உங்கள் மத்தியில் சொல்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராங்க. ஆமென்.